உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, நீங்க செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். நீங்க சரின்னு சொன்னா உங்க கால்ல கூட நான் விழுந்து- என்ன பண்றீங்க? நான் உங்களை விட சின்னவன். இல்ல, நாங்க தான் சின்னவங்க, ரொம்ப சின்னவங்க. எங்க பொண்ணு நல்லதுன்னு யோசிக்கிறது கூட அதிகாரம் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சின்னவங்க. எவ்வளவுதான் நல்லது செய்ய போனாலும் எல்லாமே தப்பா நடக்குது. ஆண்டி, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே என்ன காப்பாத்துறீங்க. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க தான்ப்பா எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க கணேஷ்ராம் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எங்க மொத்த குடும்பமே இந்த கணேஷ்ராம் குடும்பத்தோட தயவால தான் நடக்குது. உங்க அப்பா கொடுக்கிற பணம் ஒரு கேஸ் சம்பளம் எங்க வீட்டுக்காரருக்கு. அதை வச்சுதான் நாங்க குடும்பமே நடத்துறோம். அந்த பணத்தை வச்சுதான் நான் குழந்தைங்களை வளர்த்தேன். அப்படின்னா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல கோவில் இருக்குல்ல, உங்க குடும்பம் தான் அதுக்கு ட்ரஸ்டி. அங்கதான் என் வீட்டுக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் எங்க பாஸ். அதான் உங்க அப்பா. இங்க பாரு தம்பி, நான் இப்படி சொல்லக்கூடாதுதான். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் தம்பி, என் சக்தியை விட்டு விலகி இருங்க. அது போதும். ஆண்டி, ஆனா என்ன நடந்தது? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அதான் எப்பயுமே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நடக்கும்ல, அதான். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்களுக்கு வர கஷ்டத்தை நாங்க பாத்துப்போம். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் உன்னை விட வயசுல பெரியவ. உண்மையான மனசோட உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ எப்பயும் சந்தோஷமா இருப்ப. மனோரமா, உனக்கெல்லாம் மரியாதையா தெரியலடி. அட, இவரு எவ்வளவு பெரிய ஆளு, முதலாளி. இவரை போய் ஆசீர்வாதம் அது இதுன்னு பேசுற. போதும். இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் பேசுறதுனாலதான் உனக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டமா வருது. அதுவும் உன் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாரி தம்பி, உண்மையிலே ரொம்ப சாரி. நான் சொன்னது எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நானு ஏதோ மனசுல பட்டதை வளரிட்டேன். இன் ஷார்ட், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ஆனா நீங்க என் பொண்ண நீங்க என் பொண்ணை விட்டு எப்பயும் விலகியே இருங்க. சித்தி, நான் சொல்றதை கேளுங்க. போதும். எவ்வளவு அவமானப்படணுமோ பட்டாச்சு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க இது போதும். என் மனசு நிறைஞ்சிருச்சு. இதுக்கு மேல பாக்குறதுக்கோ இல்ல கேக்குறதுக்கோ எனக்கு எந்த சக்தியும் இல்ல. புரிஞ்சுதா? கையெடுத்து கேக்குறேன், தயவு செஞ்சு இனி ஒரு வார்த்தை கூட பேசாத. வாய மூடிக்கிட்டு வீட்டுக்கு வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.